போன வாரம் சம்மந்தி பண்ணப்போ தேங்காய் தேவைப்பட்டுச்சு. அதனால தேங்காய் பதெல்லாம் இப்போலாம் கிடைக்கிறதில்ல. தேங்காய்ன்னு கேட்டால் இந்த முழு தேங்காய் தான் கிடைக்குது. ஆனால் சின்ன வயசில் நம்ம கடைக்கு போய் அங்கிள் ₹1 தேங்காய் கொடுங்க அப்படின்னு சொன்னால் 4 பத்தை கிடைக்கும். இப்போலாம் 4 அடி தான் கிடைக்கும். ஏன்னா ஒரு தேங்காவே ₹50 ₹40 ஆயிடுச்சு. அப்போ சம்மந்திக்கு யூஸ் பண்ணிட்டு பாதி எடுத்து வச்சுட்டேன். இவங்க கண்ணில் பட்டுருச்சு, அவ்வளோதான், அது மாட்டிக்கிச்சு. உடனே டெண்டர் கோகோனட் புட்டிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் தான் பண்ணாங்க. கொஞ்சம் தேங்காய் பால் குடிச்சிட்டோம். கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். சரி அகர் அகர் வாங்கிட்டு நம்ம ஜெல்லி மாதிரி பண்ணிக்கலாம். அதுதான் இப்போல்லாம் ரெஸ்டாரண்ட்டில் டெண்டர் கோகோனட் புட்டிங்னு சொல்கிறாங்க. அதில் கொஞ்சம் லைட்டாக எசன்ஸ் போட்டுடுறாங்க. அதுவே ஒரு குட்டி பீஸ் ஒரு 180 190 ஆகுது. அதனால வீட்லேயே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அகர் அகர் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட்டுட்டோம். பட் அது ஃபுல்லாக போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பாதி போட்டாலே நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். ஃபுல்லாக போட்டதுனால என்னாச்சுன்னா ரொம்ப கெட்டியாயிடுச்சு. அப்படியே ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் ஒரு மாதிரி கெட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த கோகோனட் புட்டிங் சாப்பிட்றத விட கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் தான் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேவையான பீஸ் எடுத்து நான் எடுத்துகிட்டு ஓடிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லாக பீஸ் போட்டு வச்சிருந்தாங்க. ஆனால் என்ன 5 மினிட்ஸில் காலி பண்ணிட்டோம்.